ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு நான் வேரபிள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து திங்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்களே அவங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரிஷப் தான் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பெப்சி பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வந்து விங்ஸ் மாதிரி ஒரு பேர்ட் தீமுன்றதால விங்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், கட் பண்ணியாச்சு மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஸோ இந்த கலர் இருக்கதா. இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்டிங்கும் பண்ணோம். ரெட் கலர் பெயிண்டிங் பண்ணிவிட்டு தான் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கட் பண்ணிச்சு இது கிளாஸ் கலருக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ மெல்ட் பண்ணால் இந்த மாதிரி ஷேப் வந்து டர்ன் ஆகிடும். ஸோ எப்போயுமே வந்து நார்மலான ட்ரெஸ் தானே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த உர்ஃபி அவங்களாம் வந்து போடுற மாதிரியான நான் வியரபிள் ட்ரெஸ்ஸாக வந்து யாராலையுமே அதை வந்து போட்டுக்க முடியாது. பட் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு போடுற மாதிரி, ஓகேவா? அது நம்ம வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும், 5 கார்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றதால வந்து பண்ணிகிட்ருக்கோம் அவங்க காலேஜுக்கு. ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீடில் அதுக்கப்புறம் நீடிலையும் சூடு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு ஸோ ஃபைனல் வந்து எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது க்ரீன் கலர் பாட்டிலே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஸ்ப்ரைட் பாட்டிலில் பண்ணியிருக்கோம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து திருப்பி வந்து ரெட் கலர் வந்து நம்ம அடித்து திருப்பி வந்து ஹோல்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இதோட அவுட்ஃபிட் வந்து ஃபைனலாக எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து இதோட ஹெல்ப் வந்து பண்ணது ஃபுல்லாகவே வந்து ரிஷப் தான். வாட் இஸ் யூ வாண்ட் டு சே சம்திங்? இட்ஸ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? After melting, it will turn to like this. ஓகே, இட் வில் பிகம். ஸோ இது வந்து பெண்ட் ஆகிடுது. அப்புறம் மெல்ட்டுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகிடுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து இவர் தான் அவங்க அக்காக்கோசரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ ஆல் ப்ரவுட் கோஸ் டு ரிஷப் ஒன்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுல் வீடியோ வந்து ஃபைனலாக வந்து மாடலுக்கு போட்ட பிறகு எப்படி வருது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.